வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் பத்தி பார்க்க போறோம். சாப்டர் பேரு தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட். இதுல நாம ப்ரொடக்ஷன்னா என்னன்னு, அது எப்படி வேலை செய்யும்னு இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த சாப்டர்ல நாம என்னென்ன கத்துக்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் செய்ய என்னென்ன இன்புட்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஷார்ட் ரன்ல லாங் ரன்ல ப்ரொடக்ஷன் எப்படி மாறும்னு புரிஞ்சுக்கலாம். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மாதிரி சில இம்பார்ட்டன்ட் லாஸ் பத்தி படிப்போம். அப்புறம் ஒரு கம்பெனி கம்மியான செலவுல எப்படி நிறைய குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு கத்துக்கலாம். புரிஞ்சுதா? சரி, இப்போ நாம சாப்டரோட முதல் செக்ஷனுக்கு போவோம். 1.0 மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எகனாமிக் ஆக்டிவிட்டில இதுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஒரு கம்பெனி மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும்னா அவங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ மத்தவங்களோட காம்படிட்டிவான காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லனா அந்த கம்பெனிக்கு லாபம் கிடைக்காது, மூடிடுவாங்க. நம்ம நாட்டோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது மக்கள் எப்படி வசதியா வாழ்றாங்கங்கிறது ஒரு நாட்டுல எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஒரு நாடு நிறைய பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த நாடு ரிச்சா இருக்கும்னு சொல்லலாம். சரி, இப்போ பொதுவா ப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க. ப்ரொடக்ஷன்னா ஏதாவது ஒரு பொருளை செய்யறது, உருவாக்குறதுன்னு நினைப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், விவசாயிகள் வீட், ரைஸ் பயிர் பண்றது, இல்ல ஒரு ஃபேக்டரியில சிமெண்ட், ரேடியோலாம் செய்யறது, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் தான். ஆனா எகனாமிக்ஸ்ல ப்ரொடக்ஷனுங்கிற வார்த்தைய நாம கொஞ்சம் வைடர் சென்ஸ்ல, அதாவது பெரிய அர்த்தத்துல பயன்படுத்துவோம். எப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னோட ரீசோர்ஸஸ, மென், மெட்டீரியல், கேபிட்டல், டைமை யூஸ் பண்ணி ஒரு பொருளை இல்ல சர்வீஸை உருவாக்கி மத்த மனுஷங்களோட நீட்ஸ, தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் ப்ரொடக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இன்புட்ஸ அவுட்புட்ஸா, வெளியீடுகளா மாத்தி அந்த அவுட்புட்ஸ் மத்தவங்களோட வாண்ட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் ப்ரொடக்ஷன். நீங்க ஒரு மெட்டீரியலான பொருளை செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாலும் சரி, அது மத்தவங்களோட தேவைய பூர்த்தி பண்ணுச்சுன்னா அது ப்ரொடக்ஷன்ல சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர் கிளாத் செய்யறது ப்ரொடக்ஷன். அந்த கிளாத்தை கன்சியூமருக்கு கொண்டு போய் கொடுக்கிற ரீட்டெய்லரோட சர்வீஸும் ப்ரொடக்ஷன். டாக்டரோட சர்வீஸ், லாயர், டீச்சர், ஆக்டர், டான்சர், இவங்க எல்லாருடைய சர்வீஸும் ப்ரொடக்ஷன்ல சேரும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு சர்வீஸ கொடுத்து மத்தவங்களோட வாண்ட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், மனுஷங்களால புதுசா ஒரு பொருளை உருவாக்கவே முடியாது. இயற்கையில ஏற்கனவே இருக்கிற பொருட்களை நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு யுட்டிலிட்டிய, பயனை ஆட் பண்றதுதான் ப்ரொடக்ஷன். யுட்டிலிட்டினா என்ன? ஒரு பொருளோட தேவை, அது நம்மளுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்கிறது தான் யுட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பெண்டர் மரத்தை வெட்டி ஒரு டேபிள் செய்யறாருன்னு வைங்க. அவர் மரத்தை புதுசா உருவாக்கல இல்லையா? ஏற்கனவே இருக்கிற மரத்தை டேபிளா மாத்தி அதுக்கு ஒரு புது யுட்டிலிட்டிய தர்றார். முன்னாடி மரமா இருக்கும்போது அதுக்கு அந்த யுட்டிலிட்டி இல்ல. இப்போ டேபிளா மாறியதும் நாம அது மேல சாப்பிடலாம், எழுதலாம், நிறைய யூஸ் பண்ணலாம். இதுதான் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. ப்ரொடக்ஷன்ல இந்த யூட்டிலிட்டிய நாம பல வழிகள்ல கிரியேட் பண்ணலாம். 1. சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், ஃபார்ம் யூட்டிலிட்டி. இயற்கையா இருக்கிற ஒரு பொருளோட ஃபார்மா மாத்துறது. மரத்தை டேபிளா மாத்துறது, அயன ஒரு மெஷினா மாத்துறது. 2. சேஞ்சிங் த பிளேஸ் ஆஃப் த ரிசோர்சஸ். ஒரு பொருளை அதுக்கு யூஸ் இல்லாத இடத்துல இருந்து தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு வர்றது. மைன்ஸ்ல இருந்து கோல் எடுத்து மார்க்கெட்க்கு கொண்டு வர்றது. காஷ்மீர்ல விளையிற ஆப்பிள்ஸ அங்க தேவை இல்லாததுனால சிட்டிக்கு கொண்டு வர்றது. சிட்டில நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா இந்த யூட்டிலிட்டி கிரியேட் ஆகுது. 3. மேக்கிங் அவைலபிள் மெட்டீரியல்ஸ் அட் டைம்ஸ் when they are normally not available. ஒரு பொருள் வழக்கமா கிடைக்காத நேரத்துல கிடைக்க வைக்கிறது. விவசாயிகள் அறுவடை பண்ண வீட்டை ஸ்டோர் பண்ணி அது தேவைப்படுறப்ப யூஸ் பண்றது. சீசனல் ஃப்ரூட்ஸ, சீசன் பழங்களை கேனிங் பண்ணி ஆஃப் சீசன்ல கிடைக்க வைக்கிறது. 4. மேக்கிங் யூஸ் ஆஃப் பர்சனல் ஸ்கில்ஸ், பர்சனல் யூட்டிலிட்டி. மனுஷங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி சர்வீஸ கொடுக்கறது. ஆர்கனைசர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருடைய சர்வீஸும் இதுல சேரும். சோ ப்ரொடக்ஷன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமா இந்த யூட்டிலிட்டிஸை கிரியேட் பண்றது தான்.
ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வீட்ல நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனால பண்ற வேலைகள், இல்ல வாலண்டரியா பண்ற சர்வீசஸ், இல்ல நம்ம சாப்பிடுறதுக்காக மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ற பொருட்கள் ப்ரொடக்ஷன்ல சேராது. ஏன்னா ப்ரொடக்ஷன்னா அத மார்க்கெட்ல மத்தவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ற இன்டென்ஷன் இருக்கணும். புரியுதா? அடுத்த செக்ஷன்ல நாம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம்.